1980 காலகட்டத்திற்கு பிறகு தமிழ் சினிமாவில் பிரபலமான நடிகர்களில் ஒருவர் ராமராஜன். கரகாட்டக்காரன் திரைப்படத்தின் மூலமாக பட்டி தொட்டி எங்கும் பரபரப்பாக பேசப்பட்டவர்தான் இந்த ராமராஜன். தமிழ் சினிமாவில் 80களின் இறுதி காலகட்டத்திலும் 90களினுடைய தொடக்க காலகட்டத்திலும் பரபரப்பான நடிகராக இருந்தவர்தான் இந்த ராமராஜன். இவர் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சரும் தமிழ் சினிமாவின் மக்கள் திலகமுமான எம்ஜிஆர் அவர்களுடைய தீவிரமான ரசிகர் என்பது நாம் அனைவருக்கும் அறிந்ததே. இவர் எம்ஜிஆரினுடைய மறைவுக்கு பிறகு அதிமுக தலைமை ஏற்ற ஜெயலலிதா இவரை தலைமை கழக பேச்சாளர் பதவி கொடுத்து அழகு பார்த்தார். இதன் தொடர்பாக தொடர்ந்து அதிமுகவில் பணியாற்றிய ராமராஜனுக்கு 1998ஆம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திருச்செந்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் நிற்கக்கூடிய வாய்ப்பை வழங்கினார் ஜெயலலிதா. இந்த நிகழ்வை குறித்துதான் இந்த வீடியோவில் நாம் முழுவதுமாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கான காரணம் என்னவென்றால் 1998ஆம் ஆண்டு அதிமுக பாஜக கூட்டணி அமைத்திருந்தது. தமிழ்நாட்டில் அதிமுக, பாமக, மதிமுக போன்ற கட்சிகள் தேசிய கட்சியான பாஜகவுடன் முதல் முறையாக கூட்டணி அமைத்திருந்தது. அந்த தேர்தலின் முடிவுதான் முதல் முறையாக இந்தியாவை ஆண்ட கட்சியாக உருவெடுத்தது பாஜக. வாஜ்பாய் தலைமையில் ஆட்சி அமைந்தது 1998ஆம் ஆண்டு இந்தியாவில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில். இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற திருச்செந்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பாக இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட நடிகர் ராமராஜன் வெற்றி பெற்றிருந்தார். ஓராண்டு நிறைவடைந்த காலகட்டத்திற்கு பிறகு ஜெயலலிதாவிற்கும் இந்திய பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுக்கும் மனக்கசப்பு ஏற்பட்டது. இதன் காரணமாக தன்னுடைய ஆதரவுடன் தான் மத்திய அமைச்சரவை அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் பாஜக ஆட்சி அமைப்பதற்கு காரணம் தான் என்ற அகம்பாவம் கொண்ட ஜெயலலிதா தன்னுடைய ஆதரவை வாபஸ் பெறுகிறேன் என்று அறிவித்தார். இதன் காரணமாக மத்திய அரசு தலைகீழாக கவிழக்கூடிய சூழல் ஏற்பட்டது. இதை எப்படியாவது சமாளிக்க வேண்டும் என்று பல்வேறு தமிழக பாஜக தலைவர்களும் முயன்றார்கள். ஆனாலும் ஜெயலலிதாவின் ஆதரவு இல்லாமல் ஆட்சியை தக்க வைப்பது கடினமான சூழ்நிலை என்பதை உணர்ந்திருந்தனர் தமிழக பாஜக தலைவர்கள். அன்று ஒரே ஒரு ஆதரவு, அதாவது ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆதரவு இருந்தால் அடல் பிகாரி அவர்களுடைய வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி காப்பாற்றப்பட்டிருக்கும். ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை குறைவாக உள்ளதால் என்ன செய்யலாம் என்று எதிர்பார்த்திருந்தனர். ராமராஜன் அவர்களை இரகசியமாக சந்தித்தனர் தமிழக பாஜக தலைவர்கள். நீங்கள் நாடாளுமன்றத்தில் நடக்க இருக்கின்ற பெரும்பான்மைக்கான வாக்கெடுப்பில் தயவு செய்து கலந்து கொள்ளாமல் நீங்கள் 5 நிமிடம் மட்டும் நீங்கள் சிறுநீர் கழிக்கவோ அல்லது மலம் கழிக்கவோ வெளியே வந்து சென்று இருந்தால் போதும், ஆட்சியை காப்பாற்றி விடுவோம். உங்களுக்கு 1000 கோடிக்கு மேல் நாங்கள் எங்கள் ஆட்சியின் சார்பாக மறைமுகமாக வழங்குகின்றோம். உங்களுக்கு எதிர்காலத்தில் எந்த பிரச்சனை என்றாலும் நாங்கள் பார்த்து கொள்கின்றோம் என்று தமிழக பாஜக தலைவர்கள் ராமராஜனை இரகசியமாக சந்தித்து ராமராஜனுக்கு மிகப்பெரிய ஆசையை ஏற்படுத்தினர். ஆனால் ராமராஜனோ, எனக்கு நீங்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும் எனக்கு அது வேண்டாம். நான் எம்ஜிஆரால் கவரப்பட்டவன், ஜெயலலிதாவால் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி ஏற்றவன், ஜெயலலிதாவால் டெல்லி செங்கோட்டைக்கு உள்நுழைந்தவன். எனக்கு என் கட்சி தான் முக்கியம், எங்கள் அம்மா ஜெயலலிதா தான் முக்கியம். உங்கள் ஆட்சி இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, எங்கள் அம்மா ஜெயலலிதா சொல்வதை தான் நான் செய்வேன் என்று உறுதுணையாக இருந்தார் ஜெயலலிதாவிற்கு. அன்றைய காலகட்டத்தில் ராமராஜன் சற்று சிந்தித்து அந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் இருந்திருந்தால் தொடர்ந்து 5 ஆண்டு கால ஆட்சியை நிறைவு செய்திருப்பார் அடல் பிகாரி வாஜ்பாய். 1000 கோடிகள் கொடுத்தாலும் என் கட்சி ஜெயலலிதா மட்டுமே எனக்கு தேவை. நான் மிகப்பெரிய அளவில் சம்பாதிக்க ஆசைப்படவில்லை. என்னுடைய பிரபலத்தை பயன்படுத்தி என் தலைவர் உருவாக்கிய அதிமுகவை நான் அழிக்க மாட்டேன், காப்பாற்றுவேன் என்று பல்லாயிரம் கோடிகள் ஆஃபர் வந்தபோதும் அதை நிராகரித்தவர் பிரபல நடிகர் ராமராஜன் அவர்கள். ஆனால் 1998க்கு பிறகு ஜெயலலிதா ராமராஜனுக்கு வாய்ப்பு கொடுக்கவே இல்லை. ராமராஜன்
2004ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது